திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நன்றி கூறி தொடர்ந்து ஒரு விண்ணப்பத்திற்காகவும் நாம் இந்த நாளிலே பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். பிப்ரவரி 28 ஆரம்பித்த இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் தொடர்ந்து 3 வாரங்களையும் கடந்து 24 நாட்களுக்கு மேலாக நீடித்து வருகிற செய்திகளை நாம் கேள்விப்பட்டு அதற்காக நாம் ஜெபித்து வந்தோம். அது மட்டுமல்லாமல் இந்த போரின் நிமித்தமாக தொடர்ந்து ஈரான் தன்னுடைய முக்கிய கப்பல், அதாவது எரிசக்தி பிரயாணப்படுகிற ஏற்றுமதி இறக்குமதி நடைபெறுகிற முக்கிய பகுதியாக கருதப்படுகிற ஹார்முஸ் நீரிணையை அது மூடி வைத்திருந்த சூழ்நிலையில் இந்த போருக்கு மத்தியிலே தற்போது அந்த நீரிணையை எந்த விதத்திலும் தொடர்ந்து மூடி வைக்கக்கூடாது என்று 48 மணி நேர கெடுவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் விடுத்த சூழ்நிலையில் தற்போது ஈரான் அந்த ஹார்முஸ் நீரிணையை திறந்துவிட அனுமதித்திருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கப்பல்களை தவிர பிற நாட்டு கப்பல்கள் வருவதற்கு அனுமதி கொடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். உலக அளவிலே அதிகப்படியான எரிவாயு மற்றும் எரிசக்தி பொருட்கள் அதிகமாக கொண்டு போகப்படுகிற, அது மட்டுமல்லாமல் உணவு பதார்த்தங்கள் பிற நாடுகளுக்கு பயணிக்கிற முக்கிய பகுதியாக இந்த ஹார்முஸ் நீரிணை பகுதி காணப்படுகிறது. தற்போது இஸ்ரேல், ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலே நடைபெற்று கொண்டிருந்த போரினாலே இந்த பகுதி முற்றிலும் தடை செய்யப்பட்டிருந்தது. ஆகவே ஒவ்வொரு நாட்டு கப்பல்களும் அங்கிருந்து இன்னொரு பகுதிக்கு கடந்து செல்ல முடியாமல் ஏற்றுமதி இறக்குமதி தடை செய்யப்பட்டிருந்தது உலக அளவிலே. ஆகவே இந்த கப்பல்கள், குறிப்பாக எரிசக்தி தேவையை, இந்த கப்பல்கள் தடை செய்யப்பட்டபடியினாலே எரிசக்தி தேவை அதிகரித்து அது நிமித்தமாக உலக அளவிலே மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியும் பண வீக்கமும், அது மட்டுமல்லாமல் அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசியும் உயரும் என்கிற ஆபத்தான சூழ்நிலையில் நாம் அனைவரும் அதற்காக ஜெபித்தோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தற்போது ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கப்பல்களை தவிர பிற நாட்டு கப்பல்கள் அனைத்தும் அந்த பகுதி வழியாக பிரயாணம் செய்வதற்கு அனுமதி அளித்திருப்பது என்பது நாம் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டிய காரியம். ஏனென்றால் இது தொடர்ந்து ஸ்தம்பித்தால் உலக அளவிலே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி உண்டாகும், எரிசக்தி தேவை அதிகரிக்கும், அது மட்டுமல்லாமல் அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசியும் அதிகரிக்கும், உணவுப் பொருட்களுடைய விலைவாசியும் அதிகரிக்கும் என்பது கணக்கிடப்பட்டு அதை குறித்ததான செய்திகள் தொடர்ந்து வெளியிடப்பட்ட வண்ணம் இருந்தது. ஆகவே இதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த பகுதி மூடப்படாதிருக்க நாம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் தற்போது இஸ்ரேல் லெபனானுடைய வான்வழி பாதையை அதிகமாக தாக்குதல் நடத்தினபடியினாலே லெபனானை சேர்ந்த 1/5 பகுதி மக்கள் 10 லட்சம் பேர் அங்கிருந்து உள்நாட்டிலேயே அகதிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பிப்ரவரி 28 இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலே போர் தொடங்கின சூழ்நிலையிலே தொடர்ந்து ஈரானுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பு, லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் மேல் நடத்தினது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தினபடியினாலே அங்குள்ள சுமார் 20% மக்கள் வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அங்குள்ள தெற்கு புறநகர் பகுதி, தலைநகர், லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட்டினுடைய புறநகர் பகுதியெல்லாம் தாக்கப்படும் என்பதற்காக அங்குள்ள மக்கள் வெளியேறப்படும்படி அறிவுறுத்தப்பட்டார்கள். அதன் பேரிலே லெபனானில் உள்ள 20% மக்கள் உள்நாட்டிலேயே அகதிகளாக மாறியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம்.
அது மட்டுமல்லாமல் லெபனானின் மொத்த பரப்பளவிலே சுமார் 15% ஹிஸ்புல்லா இயக்கத்தினருடைய மக்கள் வாழ்கின்ற பகுதியாக காணப்படுகிறதாக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து லெபனான் மீது அதனுடைய இப்படிப்பட்ட ஹிஸ்புல்லாவுடைய தளங்களை குறிவைத்து அழிக்கும்படி இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வருகிறது. அங்கே தொடர்ந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நிலவி வருகிறது. 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அகதிகளாக்கப்பட்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஏற்கனவே சிரியாவை சேர்ந்த ஜனங்கள் அங்கே அகதிகளாக குடிபெயர்ந்து இருக்கிற சூழ்நிலையில் இது இன்னமும் அந்த தேசத்திற்கு சுமையாக மாறியிருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே குறிப்பாக இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுக்கு இடையில் நடைபெறுகின்ற இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும். பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இது முழுமையாக முடிந்து சமாதான சூழ்நிலை உண்டாக ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படுவதற்காக கடந்த நாட்களிலே நாங்கள் ஜெபித்தோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஹார்முஸ் நீரிணை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தவிர மற்ற நாடுகளுக்கு திறக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அமெரிக்கா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த போர் முடிவுக்கு வந்து அந்த நாடுகளுக்கும் அனுமதி கொடுக்கப்படவும், அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஆண்டவரே பிற நாடுகள் மீது ஈரான் குறிப்பாக வளைகுடா நாடுகளின் மீது தாக்குதலை நடத்தி வருகிறதை நாங்கள் அறிந்து ஆண்டவர் இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு, அதே போல இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதினால் 10 லட்சம் மக்கள் அகதிகளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த சூழல் மாறி ஒரு சமாதான நிலை உண்டாக ஆண்டவரே, அமெரிக்காவுக்கும் ஆண்டவர் ஈரானுக்கு இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ஆண்டவரை சுமூகமாக முடிந்து ஒரு அமைதியான சூழல் திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரர்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.